ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்ம சென்ற தினத்திலே நாம் சந்தித்து கொண்ட போது பல முக்கியமான காரியங்களை குறித்து ஆழமாக தியானித்தோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், விசேஷமான நாள். நம்ம எந்த அபிஷேகத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோமோ, கடைசி காலத்தில் கர்த்தர் எந்த அபிஷேகத்தை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாளில் கேட்கிற யாவருக்கும், வாஞ்சிக்கிற யாவருக்கும், விரும்பி கேட்கிற யாவருக்கும் அவர் அருளி செய்ய போகிறார். அதனால் இந்த நாள் ரொம்ப விசேஷமானது. சில பேர் நேற்று அண்ணன் சொன்னது போல் மத்தியான நேரத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க, ஆயத்தமாக காத்திருக்கிறீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் கண்டிப்பாய் நிறைவு செய்வார். நாம் வாழ்கிற இந்த காலம் ஒரு கடைசி காலம். வேத புஸ்தகத்தில் கடைசி காலங்களை குறித்து சொல்லியிருக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு காலம். ஒரு காலத்தில் கடைசி காலத்தை குறித்து நாங்கள் பிரசங்கம் பண்ணும்பொழுது நிறைய ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு இப்படியெல்லாம் வரும் என்று சொல்லுவோம். ஆனால் இந்த நாட்களில் இது கடைசி காலம் என்று சொன்னால் எந்த ஆதாரத்தையும் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கதவை திறந்து வீட்டை விட்டு வெளியே பார்த்தா நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே கடைசி காலத்து நிகழ்ச்சிகள். இது நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை, வேறு அந்நிய மதங்களை சேர்ந்தவங்களுக்குமே நல்லா தெரியுது. உலகம் ஏதோ ஒரு கடைசி சுற்றில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நடக்கிற காரியங்களெல்லாம் விகற்பமாக இருக்கிறது. எல்லா தேசத்திலும் இதுவரைக்கும் நம்ம பார்த்தறியாத மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் உண்டாகிறது என்பதெல்லாம் பார்த்து இது கடைசி காலம் என்பதில் நமக்கு எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. இந்த கடைசி காலத்தினுடைய முடிவிலே ஒரு பெரிய சம்பவம் நடைபெறும். அதில் கர்த்தராகிய இயேசு, இந்த உலகத்தை உண்டாக்கினவர், பூமிக்கு திரும்ப வந்து இந்த பூமியினுடைய அதிகாரத்தை கைப்பற்றி 1000 வருடம் இந்த பூமியிலே ஆளுமை செய்ய போகிறார். அப்போ அதற்கான காரியங்கள் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்தின் நிகழ்வுகளை, இந்த கடைசி காலத்தினுடைய ஊழியங்கள் மற்றெல்லா காலத்திலும் செய்யப்பட்ட ஊழியங்களை விட வித்தியாசமானது. கடைசி காலத்தில் எழும்ப போகிற ஊழியர்களும் முன்னெப்போதும் எழும்பியிருந்த ஊழியர்களை விட வேறு விதமான வித்தியாசமான நோக்கத்திற்காக எழுப்பப்படுகிற ஊழியர்களாக இருக்கிறாங்க. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் அது ஒரு குறிப்பிட்ட தேசம், ஒரு குறிப்பிட்ட இனத்தை சுற்றியே சுழல்வதை பார்க்க முடியும். இஸ்ரவேல் தேசத்தையும் இஸ்ரவேலில் இருக்கிற 12 கோத்திரத்தாரை இவங்களை சுற்றியே தான் நடக்கும் அந்த பழைய ஏற்பாட்டு காலம். அதில் வந்த ஊழியர்கள் முழுவதும் அவர்களுக்காக அவர்களுடைய வார்த்தைகளை சொல்லி, கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை சொல்லி அவங்கள தேற்றி பலப்படுத்தி வழி நடத்தினாங்க. காரணம் என்னென்னா, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த தேசத்திற்கும் அந்த தேசத்தில் இருக்கிற 12 கோத்திர இனத்தாருக்கும் ஒரு முக்கிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அவர்கள் மூலமாக தான் தேவன் யார் என்பது இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தைகள் அங்கே கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய பிரமாணங்கள் அவர்கள் வழியாக கொண்டு வரப்பட்டது. எல்லாவற்றை தாண்டி உலகத்தை மீட்கிற மீட்பர், இரட்சகர் யூத இனத்திலே அவர் தோன்றினார். அவர் நிமித்தமாக அந்த இனத்தார் ஆயத்தப்படுத்தப்பட்டாங்க. அது அந்த பழைய ஏற்பாட்டு காலம். 2வது புதிய ஏற்பாட்டு காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளையும் தேவனுடைய சபையையும் குறிவைத்தே சுழல்வதை பார்க்க முடியும். 5 ஊழியங்களை குறித்து வேதம் சொல்லும்போது கூட எபேசியருடைய புஸ்தகம் சொல்லுது, கர்த்தர் சபையினுடைய பக்தி விருத்திக்காகவும் சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் தான் இந்த 5 ஊழியர்களை கர்த்தர் எழுப்பினார். ஆகவே ஒரு அப்போஸ்தலராக இருந்தாலும், ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும், ஒரு சுவிசேஷகனாக இருந்தாலும், ஒரு மந்தை மேய்ப்பராக இருந்தாலும், போதகராக இருந்தாலும், அவருடைய ஊழியம் முழுவதுமே சபை சார்ந்ததாக, சபையோடு கூட ஒரு தொடர்புள்ளதாகத்தான் இருந்தது. அப்போ இவைகளை கர்த்தர் சபையினுடைய பக்தி விருத்திக்காக எழுப்பினார் என்று வேதம் சொல்லுது. அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலம் முழுவதும் சபை என்ற அமைப்பையும் சபையை சார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிப்பு என்கிற காரியத்தையுமே சுற்றி சுழல்கிறதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கடைசி காலம் அப்படி இல்லை. கடைசி காலம் வித்தியாசமானது. கடைசி காலத்தினுடைய நோக்கம் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நாம் சாத்தானுடைய கையிலிருந்து பிடுங்கி கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய நோக்கத்தை உள்ளடக்கி இருக்கிறது. இதை சுற்றியே தான் அந்த கடைசி காலம் முழுவதும் சுழல போகிறது. நீங்கள் கடைசி காலத்தினுடைய காரியங்களை வேதத்தின் வழியாக அறியவோ மற்றவர்களுக்கு அறிவிக்கவோ விரும்பினா
நீங்கள் உங்களுடைய மனதில் எதை வைத்துக்கொண்டு ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு சொன்னால், இந்த கடைசி காலத்துடைய தேவனுடைய நோக்கம், தேவன் எழுப்புகிற ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் கொடுக்கக்கூடிய வரங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் எழுப்புகிற புதிய தலைமுறைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த உலகத்தை கர்த்தருடைய ஆளுமைக்கு ஒப்பு கொடுக்கிற சாத்தானுடைய கையிலிருந்து அவைகளை பறித்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு புதிய காரியத்தை நோக்கித்தான் நகர்த்தப்படும். இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் கடைசி காலத்தினுடைய நிகழ்வுகளை வாசித்தும் ஆராய்ந்தும் பார்த்தா நீங்கள் நிறைய ரகசியங்களை கண்டுபிடிக்க முடியும். இந்த கடைசி காலம் என்பது அதற்காகத்தான், இதை குறிவைத்துத்தான் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை நகர்த்தி வருகிறார். அதனால தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் உலக தோற்றம் முதற்கொண்டு, உலகம் தோன்றி கொஞ்ச காலத்துக்கு பிறகு மனிதர்கள் வஞ்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த உலகம் அவனுடைய கையிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு கர்த்தருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அப்போ இந்த கடைசி கால ஊழியம் என்பது மற்ற எல்லா காலத்தில் நடைபெற்ற ஊழியங்களை விட வித்தியாசமானது. அதனால் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, இந்த கடைசி காலத்தில் தம்முடைய காரியங்களை நிறைவேற்றவும் தம்முடைய மனதில் வைத்திருக்கிற இந்த கடைசி கால திட்டங்களை நிறைவேற்றவும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்குமான ஊழியங்களை, வேலைகளை செய்வதற்காக விசேஷித்த ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். எப்படி புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், அப்புறம் இந்த மந்தை மேய்க்கிற மேய்ப்பர்கள் என்றெல்லாம் 5 ஊழியங்களை எழுப்பினாரோ, அதே மாதிரி கர்த்தர் கடைசி காலத்தில் ஒரு வித்தியாசமான தலைமுறையினரை கர்த்தர் எழுப்ப போகிறார். இவர்களுடைய எல்லை என்பது ஒரு சபை வட்டத்துக்குரியதல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும் மீட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை கொண்டு வருகிற கடைசி கட்ட பணி. அதனால் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் வித்தியாசமான தலைமுறையினர்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, வித்தியாசமான தலைமுறைகளை எழுப்புவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வித்தியாசமான ஊழியங்களை நிறைவேற்றும்படிக்கு அவர்களை கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். இதில் நம்ம நல்லா சொல்லணும்னு சொன்னால், இந்த கர்த்தர் கொடுக்கிற இந்த கடைசி கால அபிஷேகங்கள் என்பது முன்னெப்போதும் இந்த உலகத்திற்குள்ளே மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்ட அபிஷேகங்கள் எல்லாவற்றை விட வித்தியாசமான வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் கொடுத்த காரியத்தை நிறைவேற்றுகிற அந்த திட்டம் என்பது ஒரு தேசத்திற்கும் தேசத்தை சார்ந்த 12 கோத்திரத்தாருக்கு மாத்திரம் உரியதாக இருந்தது. ஆனால் அடுத்து வரக்கூடிய புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய ஊழியங்கள் என்பது தேவனுடைய சபை சார்ந்ததாக இருந்தது. இப்போ வரக்கூடியது ஒட்டுமொத்த உலகம் சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால கர்த்தர் அதற்காக எழுப்புகிற தம்முடைய பணியாளர்களை, ஊழியர்களை கர்த்தர் தம்முடைய விசேஷித்த வரங்களால், விசேஷித்த அபிஷேகங்களால் கர்த்தர் அவர்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். அப்போ இதை செய்வதற்காக கர்த்தர் தம்முடைய பரலோகத்தில் இருக்கிற 7 விசேஷித்த ஆவியை, 7 அபிஷேகத்தை கர்த்தர் அனுப்ப போகிறார். ஒருவேளை நான் அதை சொல்லும்போது உங்களுடைய மனதிலே ஒரு சந்தேகம் வரலாம். ஆவியானவர் ஒருவரே என்று எழுதப்பட்டிருக்கிறதேன்னு. ஆவியானவர் ஒருவர் தான், அவருக்கு 7 முகங்கள் இருக்கிறது, 7 விதமான அந்த டைமென்ஷன்ஸ் இருக்கிறது, பரிமாணங்கள். அந்த 7 ஆவிகள் இருக்கிறதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லுது, அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அப்போ கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற 7 ஆவிகளை பூமிக்கு அனுப்ப போகிறார். அது பூமிக்கு அனுப்பப்படுவதற்கு வைக்கப்பட்டிருக்கிற 7 ஆவிகள். அப்போ இந்த அபிஷேகம் என்பது கடைசி காலத்தில் கொடுக்கப்படுகிறது. முன்னெப்போதும் நீங்கள் நினைத்து கொண்டிருந்ததை போல, செயல்படுவதைப் போல இல்லாமல் பல மடங்கு வல்லமையோடையும், பல மடங்கு அதிகாரத்தோடையும், பல மடங்கு வரங்களோடையும் கிரியை செய்ய போகிறது. அதனால தான் அந்த அபிஷேகங்களை குறித்து நம்ம விளக்கமாக பார்க்குறோம். ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து ஆழமாக தியானிக்கிறோம். இதில் வேதத்தில் இந்த காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிற இடங்களெல்லாம் தேடி தேடி பார்க்குறோம். நான் இந்த பிரசங்கத்தை வெறும் வேதத்தை மாத்திரம் படித்து அதில் என்னென்ன வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு மாத்திரம் நான் பார்க்காம கர்த்தருடைய பாதத்தில் மணிக்கணக்காக காத்திருந்து கடைசி கால ஊழியங்களை குறித்து கர்த்தர் என்ன பேசுகிறார், அந்த ஊழியங்களை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் கர்த்தரால் அனுப்பப்பட போகிற ஆவிகளை குறித்தும் அபிஷேகத்தை குறித்தும் கர்த்தர் என்ன பேசுகிறாருங்கிறத கேட்டு சில காரியங்களை நிதானித்து கொண்டு தான் அதை உங்களிடத்தில் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன்.
அப்போ இதில் நம்ம பார்க்கும்போது முதல் கட்டமாக இந்த 7 அபிஷேகத்தில் கர்த்தர் முதல் கட்டமாக 4 அபிஷேகத்தை அவர் கட்டவிழ்த்து விட போகிறார். அந்த 4 அபிஷேகம் பூமிக்குள்ளே வரவிடப்பட போகிறது. அதில் ஒரு அபிஷேகம்தான், ஒரு வல்லமை தான் யுத்தம் செய்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிற, யுத்த வல்லமையை பெற்றிருக்கிற யுத்த அபிஷேகம். அதுக்கு நம்ம கொடுத்துருக்கிற பேர் ஒரு யுத்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் உங்களை கடைசி கால யுத்தத்தை செய்யும்படிக்காக வழிநடத்துகிறது. இதை பற்றி தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் அது எதற்காக கொடுக்கப்படுகிறது, யாரோட சண்டை போட போகிறோம், எப்படிப்பட்ட சண்டை நம்ம செய்ய போகிறோம், யாருக்கு எதிராக நம்ம செய்ய போகிறோம், என்னென்ன மாதிரியான யுத்தங்கள் எல்லாம் வரப்போகிறதுங்கிறது குறித்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் விசேஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் உலக சரித்திரத்திலே நீங்கள் பார்த்தறியாத ஒரு புதிய யுத்தத்தை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்மை அந்த யுத்தத்திலே ஈடுபடுத்த போகிறது. அந்த யுத்தம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதிரியை கண்ணால் நேராக பார்க்க முடியாது, அதரிசனமாக கண்ணுக்கு புலனாகாத ஆனால் மறைவிடத்திலிருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வேத புஸ்தகத்தில் எபேசியர் 6வது அதிகாரத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. அதுக்கு பிறகு நம்ம இன்னும் வேதத்தை எடுத்து பார்த்தா இந்த போராட்டம் மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய ஆவிகளோட கடைசி காலத்தில் யுத்தம் செய்ய வேண்டி இருக்கிறார். ஏனென்றால் இந்த கடைசி கால ஊழியம் என்பது ஒட்டுமொத்த உலகத்தையும் குறிவைத்து உலகத்தில் இருக்கிற சாத்தானுடைய அதிகாரங்களை மட்டுப்படுத்தி அவனுடைய கையிலிருந்து அந்த அதிகாரத்தை எடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்தை நிர்மாணிக்க வேண்டிய ஒரு பெரிய பணியையும் ஊழியமாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே தான் இந்த அபிஷேகங்கள், இந்த வரங்கள், இந்த வல்லமைகள் இதுவரைக்கும் உலகத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தேவ அபிஷேகத்தின் வல்லமைகளை விட 70 மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்க போகிறது. அப்போ இந்த அபிஷேகத்தில் ஒன்று தான் இந்த யுத்த அபிஷேகம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சியில் நான் கொஞ்ச நேரம் தான் பேசுவேன். 9 மணியிலிருந்து ஒரு 25 நிமிஷம் தொடர்ந்து இதற்காக நம்ம மன்றாடி கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்க போகிறோம். கடைசி கால திட்டங்களில் மிக முக்கியமான ஒன்று எழுப்புதல் திட்டம். அந்த எழுப்புதல் கூட கர்த்தருடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்கான ஊழியர்களை எழுப்புகிற திட்டம் தான் அந்த எழுப்புதல். அந்த எழுப்புதல் திட்டத்தை கர்த்தர் சகோதரர் அவர்களிடத்தில் பேசி அதனுடைய உத்தரவாதத்தை அவர்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறதுனால கர்த்தர் விசேஷமாக அவர் பேசி சொல்லி, இந்த அபிஷேகங்களை நான் கட்டவிழ்க்கும் பொழுது என் தாசனுடைய வாயிலிருந்து கட்டளை பிறக்கணும், நான் அப்பொழுது காத்திருக்கிற என் பிள்ளைகளுடைய பாத்திரங்களை நிரப்புவேன் என்று எங்களோடு வாக்குத்தத்தம் பண்ணி பேசியிருக்கிறார். அதனால தான் அந்த கடைசி ஜெபத்தை நான் நடத்த போவதில்லை, கர்த்தர் யார் மூலமாக அந்த காரியத்தை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அவர்களே வந்து அவர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இந்த அபிஷேகத்தை ஆயத்தமாய் காத்திருக்கிற உங்களுடைய இருதயங்களிலே கர்த்தர் ஊற்றும்படிக்கு ஜெபம் பண்ணுவாங்க. இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் மனப்பூர்வமாக விருப்பமாக நீங்கள் அமர்ந்து காத்திருந்தா கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்புகிறதை தெளிவாக உங்களால் பார்க்க முடியும். யார் அதிக தாகமுள்ளவனாக இருக்கிறானோ அவன் மேலே என்னுடைய ஜீவ தண்ணீரை ஊற்றுவேன் என்கிறார். கர்த்தர் இந்த அழைப்புக்கு யாரை தெரிந்து கொண்டாரோ, இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள தங்களை அர்ப்பணிக்கிறவர் யாரோ, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் இந்த நாளிலே தம்முடைய வல்லமையினாலே நிரப்ப போகிறார். இதுக்கு ஏஜ் லிமிட்டெல்லாம் கிடையாது. நம்ம சில கூட்டம் நடத்தும்போது பாருங்களேன், 15 வயசுக்கு மேற்பட்டவர்கள் வாங்க அல்லது 30 வயசுக்கு மேற்பட்டவங்க வாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த அபிஷேகத்தை பொறுத்தளவில் கர்த்தர் குழந்தைகளாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், எந்த ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கலாம், எந்த நாட்டை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம். தாகமுள்ளவன் மேல் என் ஜீவ தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னதைப் போல கர்த்தர் இந்த கடைசி கால யுத்தத்திற்கு யார் யாரையெல்லாம் அழைத்திருக்கிறாரோ, யார் யாரெல்லாம் இந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாய் தங்களை ஒப்புக் கொடுக்குறாங்களோ அவர்கள் மேல் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை ஊற்றப் போகிறார். இன்றைக்கி என்ன நடக்குன்னு தெரியுமா? இந்த அபிஷேக வேளையில் தேவதாசர் வந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்கிறார் என்பதை இங்கே நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். இந்த கடைசி நாட்களில் நம்முடைய ஊழியமே வித்தியாசமாக மாறிடுச்சு. நம்ம டிவி வழியாக பேசுகிறோம், ஒரு ஜூம் வழியாக பேசுகிறோம். ஜூம் வழியாக பேசும்போது பார்த்திங்கன்னா உங்களை நாம் பார்க்கலாம், என்னை நீங்கள் பார்க்கலாம்.
அதே மாதிரி இன்றைக்கி ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் எந்த ஊரில், எந்த தேசத்தில், உங்கள் வீட்டுக்குள்ளே அல்லது வெளியிடத்தில் எங்கே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களிடத்தில் என்ன கிரியை செய்கிறார் என்பதை இங்கே இருக்கிற தம்முடைய தாசனுடைய கண்ணை திறந்து காண்பிப்பார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் உன்னை தொடுகிறார், இந்த விதமான அபிஷேகத்தில் நான் நிரப்புகிறார், உங்களுக்கு இப்போ ஒரு விஷன் கொடுக்கப்படுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது நிரப்பி கொண்டிருக்கிறார், உங்களால் தாங்க முடியல என்று அங்கே நடக்கிறதெல்லாம் கூட பார்த்து உங்களை இந்த ஜெபத்தில் வழிநடத்த போகிறாங்க. அதனால் ஆயத்தமாக காத்துருங்க. நான் ஷார்ப்பாக 9 மணிக்கு என்னுடைய செய்தியை நான் நிறைவு கொண்டு வந்து விடுவேன். அதிலிருந்து ஒரு 25 நிமிஷம் ஊக்கமாக கர்த்தருடைய பாதத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஜெபத்தோடு இந்த செய்திகள் முடிந்து விட்டதா என்று கேட்டால் இல்லை. இதற்கு பிறகு வருகிற அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போதும் ஒரு 2 நிகழ்ச்சிகளில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தினுடைய விசேஷித்த தன்மை என்ன, அதை வச்சு நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் என்று கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி சொன்ன சில ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த யுத்தம் என்பது மனுஷனோட சண்டை போடுறதில்ல, ஆவி, மறைந்திருக்கிற பொல்லாத ஆவிகளோட யுத்தம் பண்ணுவது. அதற்கு இந்த அபிஷேகத்தில் என்னென்ன வசதியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன விதமான வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி அந்த வரத்தை எப்படி பயன்படுத்தணும், யுத்தம் வருவதற்கு முன்னால் அந்த வரத்தை எப்படி நீங்கள் அபியாசப்படுத்தி கொள்ளணும், எப்படி ட்ரெயின் பண்ணணும் என்பதை பற்றியெல்லாம் சில செய்தி இருக்கிறது. அதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ நம்ம நேற்றைய தினத்தில் என்ன பார்த்தோன்னா, இதுக்கு முன்னால் இந்த யுத்த அபிஷேகத்தை குறித்து பார்க்கும் பொழுது கடைசி கால யுத்தம்னா என்ன, யாரோட சண்டை போட போகிறோம், அதற்கு என்ன பதில் வந்துன்னா பிசாசின் ஆவிகளோட. அப்போ பிசாசுனா யார், பொல்லாத ஆவிகள் என்னென்னலாம் செய்ய முடியும், அவைகளுடைய குணாதிசயங்கள் என்ன, அது எப்படியெல்லாம் மனிதர்களை வஞ்சிக்கிறது, எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். அதை பற்றி நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு இந்த ஆவிகள், நம்ம எதிர்க்க வேண்டிய ஆவிகளுடைய வகைகள், என்னென்ன விதமான ஆவிகளை எதிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். நேற்றைய தினம் நாம் கூடிக்கொண்டு வந்தபோது நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம செய்ய வேண்டிய கடைசி காலத்தில் எழும்ப போகிற யுத்த புருஷர்களுக்கும் கர்த்தருடைய ஜனத்திற்கும் வைக்கப்பட்டிருக்கிற கடைசி கால யுத்தங்கள் என்னென்ன சண்டை இருக்குது அப்படின்னு நம்ம தெரியணும்ல. சரித்திரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா பார்க்கலாம், முகலாய பேரரசில் வந்த பல சண்டைகள் நமக்கு தெரியும். முதலாம் பானிபட்டு போர் தெரியும், 2வது பானிபட் போர் தெரியும். ஒட்டுமொத்த உலக சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் உலகப்போர், 2வது உலகப்போர், ஜெர்மனிய போர், ரஷ்ய யுத்தம், இப்படிலாம் நிறைய நம்ம படிக்கிறோம்ல. அது மாதிரி இந்த கடைசி காலத்தில் நமக்கு என்னென்ன யுத்தங்கள் இருக்கிறது, என்னென்ன காரியத்தில் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் சண்டை செய்ய வேண்டி இருக்கிறது என்று வேதம் நமக்கு முன்னறிவித்து சொல்லிக்கிருக்கிற காரியத்தை நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். அதில் முதல் யுத்தம் என்னன்னு கேட்டால், கடைசி காலத்தில் கர்த்தர் பயன்படுத்த போகிற தம்முடைய ராஜ்யத்திற்கான கட்டுமான பணிகள் நடக்கும் கீழே. ஏன்னா பூமி எல்லாவற்றிலும் பொல்லாங்கினாலும் சாபத்தினாலும் அசுத்தங்களினாலும் அருவருப்புகளினாலும் நிறைந்திருக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அப்படியே இந்த பூமியில் ஒரு நாற்காலியை போட்டு ஒரு சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்துட முடியாது. அதற்கு முன்னால் ஒரு ஆயத்தம் நடக்கணும். அப்போ கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்ன மாதிரி அவருடைய ராஜ்யத்திற்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறோம், ராஜாவுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறோம். அப்போ தான் ராஜா உள்ளே வர முடியும். வாசல்கள் தலை உயர்த்தணும், வல்லவரை உள்ளே வரவிடணும். அப்போ தான் மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிப்பார். அப்போ இந்த ஆயத்த பணிகள் நம்ம செய்யும்போது, இந்த ஆயத்த பணிகளை செய்ய விடாமல் நம்மை தடை செய்வதற்கு நமக்கு எதிராக எழும்புகிற பொல்லாத ஆவிகளோட ஒரு யுத்தம் இருக்கிறது. இந்த யுத்தம் நிழலாட்டமாக நமக்கு நெகேமியாவின் காலத்தில் நடைபெற்ற கட்டுமான பணிகளில் அவர்கள் ஒரு பக்கம் கட்டுமான பணியை செய்து கொண்டு மறுபக்கம் தங்களுடைய கையில் ஆயுதங்களை பிடித்து கொண்டு யுத்தம் செய்து கொண்டிருந்தாங்க. அது நமக்கு இனி வரப்போகிற கடைசி கால யுத்தங்களை குறித்து முன்னறிவிப்பு செய்கிற நிழலாட்டமான காரியமாக இருக்குது. ஒரு பக்கம் தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிகளுக்காக எழுப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வேலை செய்வாங்க. அவருடைய வேலையை செய்ய விடாதபடிக்கு தடை செய்கிற பொல்லாத ஆவிகள், அந்து கிறிஸ்துக்களின் ஆவிகள் அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவாங்க. அப்போ இவர்களுடைய வேலை எந்த பாதிப்பும் உண்டாகி விடாதபடிக்கு ஒரு கூட்டம் பேர் இவர்களை, இந்த ஊழியர்களை பாதுகாக்கும் வண்ணமாக அவர்களுக்காக தங்களுடைய கைகளிலே வில்லுகளை பட்டயத்தையும் பிடித்து கொண்டு யுத்த புருஷராக நிற்பாங்க. நெகேமியாவின் காலத்தில் அப்படித்தான் நடந்தது. அப்போ இந்த யுத்தம் நாம் நிறைவேற்றப்பட வேண்டிய கடைசி கால யுத்தத்தில் ஒன்று. இது எவ்வளோ நாள் நடக்கும் கேட்டால் இயேசு வர்ற வரைக்கும் நடக்கும். இப்போ ஆரம்பிச்சிடும்,
அது வர 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 ரொம்ப டீப்பாக போகும். இயேசு வருகிற வரைக்கும் இந்த கட்டுமான பணி நடக்கும், ஆயத்த பணி நடக்கும். ஆனால் அந்த நேரத்தில் சாத்தானுடைய பவர் கூடிக்கொண்டே வருகிறதுனால அவன் எல்லா திசையிலிருந்தும் தேவனுடைய பிள்ளைகள் செயல்பட முடியாதபடி என்னென்ன தந்திரங்களை செய்யணுமோ, எந்தெந்த யுத்தத்தை செய்யணுமோ, எந்தெந்த மனிதனை எழுப்பணுமோ எல்லாத்தையும் எழுப்புவான். அப்போ ஒரு கூட்டம் பேர் அவர்களை குறிவைத்து யுத்தம் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கத்தில் தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகள் விடுதலையாய் தங்கள் கைகளில் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றி கொண்டிருப்பாங்க. சில சமயங்களில் இவங்களே ஒரு கையில் பட்டயத்தையும் பிடித்து கொண்டு கர்த்தர் தங்களுக்கு தந்த கடைசி கால திட்டத்தை நிறைவேற்றுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது யுத்தம் என்னன்னு கேட்டால், அந்தி கிறிஸ்துவுக்காக பணி செய்கிற அந்தி கிறிஸ்துக்களோடு ஒரு போர். ஏன்னா நம்ம இந்த கட்டுமான பணிகளுக்காக ஆயத்த வேலைகளை செய்யும்போது இன்னொரு பக்கத்தில் அந்தி கிறிஸ்துவனுடைய வருகைக்காக இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்துகிற அந்தி கிறிஸ்துகள் எழும்புகிறார்கள். அவர்களுக்கு பேர் அந்தி கிறிஸ்துகள். அவர்கள் அந்தி கிறிஸ்துவுக்கு பாதையை சேவை பண்ணுறாங்க, உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறாங்க. இப்போ பாருங்களேன், அந்தி கிறிஸ்துடைய குணாதிசயம் சொல்லுகிறது அவன் ஸ்திரீகளின் சிநேகிதத்தை விரும்பாதவன் என்று. அதே மாதிரி இந்த கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால் ஸ்திரீகளுக்கு எதிரான யுத்தங்கள், ஸ்திரீகளுக்கு எதிரான காரியங்கள், அதே போல் இந்த ஓரினச் சேர்க்கை பாவம், இதெல்லாம் உலக அரங்கில் இப்போ தீவிரமாக கட்டவிழ்த்து விடப்படுவது. ஏன் அப்படின்னு கேட்டால், வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுக்கான ஆயத்த பணிகள். ஒரு பக்கம் கள்ள உபதேசம், கள்ள சபைகள், கள்ள மதங்கள், கள்ள நம்பிக்கை, இதெல்லாம் ஏன் பரவ செய்துட்டே வர்றாங்கன்னா, வரப்போகிற அந்தி கிறிஸ்து எப்படிப்பட்டவனாக இருக்கிறானோ அவனுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி உலகத்தில் தீவிரமாய் அமைக்கப்பட்டு வருகிறது. யாரால? அந்தி கிறிஸ்துக்களால். அவனுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு பேர் அந்தி கிறிஸ்துக்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ இவர்களோட ஒரு குரூப் போராடணும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலைக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிற ஆவிகளுக்கு எதிராக ஒரு குரூப்பு, அந்தி கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அந்தி கிறிஸ்துக்களோட ஒரு போர் இருக்குது. மூணாவது காரியம்தான் நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம். கடைசி நாட்களில் நம்ம யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு கொடிய ஆவிகள். இந்த ஆவிகள் என்ன செய்யுதுன்னா, வலு சர்ப்பத்தின் வாயில இருந்தும், அந்த கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்தும், மிருகத்தின் வாயிலிருந்தும் அந்த அசுத்த ஆவிகள் வெளிப்படுவதை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இந்த 3 ஆவி, இந்த ஆவி என்ன செய்யுமா, உலகத்திலே பெரிய அற்புதங்களை செய்து, வசனமே அற்புதம்னு சொல்லிச்சுன்னா இது சாதாரணமான அற்புதங்கள் அல்ல. உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி, ராஜ்யங்கள் பயந்து அவனை ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி, ராஜாக்கள் நம்புகிற மாதிரி அந்த யுத்தம் இருக்கும். இதை குறித்து வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 16th chapter 16வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். இந்த ஆவிகள், அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கிலும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு, அதாவது கர்த்தரை எதிர்த்து செய்ய போகிற யுத்தத்திற்கு ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் ஆயத்தப்படுத்துகிறது. அப்படின்னா அவர்களை கர்த்தரை எதிர்க்க வைத்து, அவருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வைத்து, அவருடைய அரசியல் சட்டங்களை எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவனுடையவர்களுக்கும் எதிராக திருப்புகிற ஒரு பெரிய பணியை இந்த 3 ஆவிகள் செய்ய போகிறது. அப்போ இந்த ஆவிகளோட நமக்கு யுத்தம் இருக்குது. அப்போ இது எப்படி நம்ம இந்த யுத்தத்தை செய்கிறோம் என்றால், இவைகள் எல்லாம் அற்புதங்களை செய்கிற ஆவி. எகிப்தில் இப்படி தான் நடைபெற்றது. மோசேயை கர்த்தர் அழைத்து அவனுடைய கைக்கோலை கீழே நழுவிட சொல்லி, அது நழுவின உடனே சர்ப்பமாய் மாறிச்சு. ஆனால் அதே நேரத்தில் பார்வோனுடைய சேனையில் அல்லது பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற மந்திரவாதிகளும் இதே ஸ்தம்பன வித்தையை, இது மாதிரி ஒரு ஸ்தம்பன வித்தையை கற்றுக்கொண்டு பார்வோனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. அவருடைய கையில் ஒரு மந்திர கோல் இருந்தது. அந்த கோலை கீழே போட்டால் அது சர்ப்பமாக மாறும். இதை பார்த்து ராஜாவே அவர்களுக்கு அரண்மனையில் இடம் கொடுத்துருந்தான்னா பாருங்களேன். அரசாங்கத்தில் இடம் கொடுத்துருக்குறான், அரசியல் இடம் கொடுத்துருக்குறான். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக அளவில் இப்போ முக்கால்வாசி ஒரு 90% ராஜ்யங்களின் பின்னால் குறி சொல்லுகிறவர்கள், பில்லி சூனியக்காரர்கள், பிசாசோட கூட பழக்கம் வச்சுருக்கிறவங்க, இவங்க அந்த அரசியலுக்குள்ளே இருக்கிறத நல்லா கவனித்து நம்மால் பார்க்க முடியும். இது மாதிரி தான் பார்வோனுடைய கையில் இருந்தது. அவர்கள் பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சாங்க. கர்த்தர் மோசேயை எழுப்பி உங்கள் கையில் கொடுத்த இதே மாதிரி ஒரு வல்லமை அவனுடைய கையிலே கொடுத்து,
அவனை அங்கே அனுப்பினார். மோசே அங்கே கடந்து போய் அந்த அற்புதத்தை செய்தார். அதை பார்த்த பார்வோன் எள்ளி நகையாடினான். தன்னுடைய மந்திரவாதிகளை அழைத்து அவர்களும் தங்களுடைய கைக்கோலை கீழே நழுவ விட்டாங்க. அதுவும் சர்ப்பமாக மாறுச்சு. ஆனால் ஒரு சம்பவம் நடைபெற்றது. மோசையின் கையில் இருந்த கைக்கோல் அவர்களுடைய கையில் இருந்த கைக்கோல்களாக வெளிவந்த பாம்புகளை விழுங்கி போட்டது. அடுத்த காட்சியில் பார்க்குறீங்க, மோசையின் கையில் வழக்கம் போல கர்த்தர் கொடுத்த கைக்கோல் இருக்கிறது. மந்திரவாதிகளின் கையில் இருந்த கைக்கோல் எல்லாம் மோசையினுடைய கைக்கோலால் விழுங்கப்பட்டு மந்திரவாதிகள் வெறும் கையாக நிற்கிறாங்க. இது மாதிரி செய்கிற யுத்தம் தான் கடைசி நாட்களில் எங்கெங்கெல்லாம் பில்லிசுனியத்தை வைத்து பொல்லாத கிரிகளை வைத்து சாத்தானுடைய அற்புதங்களை வச்சு ராஜாக்களை மதிமயக்குகிற பொல்லாத ஆவிகளுக்கு எதிராக யுத்தம் செய்து அவனுடைய பவரையெல்லாம் உங்களுடைய அதிகாரத்தினாலும் அபிஷேகத்தினாலும் விழுங்கி போடுவீங்க. அவர்களை வெறும் கையாய் மாற்றி விடுவீர்கள். அந்த யுத்தத்திற்கு தான் கர்த்தர் உங்களை அபிஷேகிக்க விரும்புகிறார். அடுத்த காரியம் பாருங்க, 4வது ஒரு யுத்தத்தை குறித்து வேதம் சொல்லுது. அது கடைசி காலத்தில் பொல்லாத பிசாசு பரிசுத்தவான்களோட குறிவைத்து செய்கிற ஒரு யுத்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 1-7 வரைக்கும் உண்டான வசனங்களை வாசித்து பார்த்தோம். இந்த ஆவியினுடைய அடையாளம் என்னன்னு கேட்டால், அது கர்த்தருடைய நாமத்தையும் கர்த்தருடைய ஊழியர்களையும் பரிசுத்தவான்களையும் தூஷிக்கும், அசிங்கப்படுத்தும், அவமரியாதை பண்ணும். வேதத்தில் வெளிப்படுத்தும் விசேஷம் 12 சொல்லுகிறது, எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே குற்றம் சுமத்துகிறவன் என்று சாத்தானை குறித்து சொல்லுகிறார். எப்போ பார்த்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் சுமத்துகிறவன். அடுத்து நம்ம அதைத்தான் வாசிக்க போகிறோம். அப்போ இந்த பொல்லாத ஆவிகள் தன் வாயை திறந்து தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும், பரலோகத்தை தூஷிக்கும், ரட்சிப்பை தூஷிக்கும், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தை தூஷிக்கும், கர்த்தருடைய பரிசுத்தவான்களை தூஷிக்கும். அது மாத்திரல்ல, பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கான அதிகாரத்தோடையும் வல்லமையோடு அது புறப்படும். அப்போ இந்த கடைசி காலத்தில் பரிசுத்தவான்களுக்கு எதிராக வருகிற இந்த பொல்லாத ஆவிகள், அவர்களோட யுத்தம் பண்ண வருகிற ஆவிகளோட ஒரு போராட்டம் உங்களுக்கு இருக்குது. நம்ம வெறும் எபேசியரை மாத்திரம் படிச்சுட்டு இவ்வளோதான் போல இருக்குன்னு நினைக்கிறோம். அதில் அது 3 டைப் ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யுத்தங்களை பற்றி இங்கே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிகள் தான் இங்கே வந்து வேலை செய்யும், பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணும். அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பார்க்குறோம். அடுத்த ஒரு யுத்தம் இருக்கிறது. அது வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், வானத்தில் ஒரு பெரிய யுத்தம் உண்டாயிற்று. அந்த யுத்தத்தில் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவின்னு எபேசியரில் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லியிருக்குல்ல, அந்த வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் ஒரு லேயர் ஃபுல்லாக வானமண்டலத்தில் அசுத்த ஆவிகள் நிறைந்திருக்கிறது. அதுக்கு மேலே பரலோகம் இருக்குது, கீழே பூமி நம்ம இருக்கிறோம். நடுவில் 2க்கு நடுவில் ஒரு கேட்டு போட்ட மாதிரி அந்த வானத்தை அசுத்தப்படுத்தி கொண்டு வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், இந்த ஆவிகள் அங்கே இருக்குது. இந்த ஆவிகள் இந்த கடைசி காலத்தில் அந்த இடத்திலிருந்து கிளியர் பண்ணப்படணும். அது குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 7வது வசனம், வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சார்ந்த தூதர்களும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மிகாவேல் என்பவர் தான் யுத்தத்திற்காக கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட யுத்த தூதன். அப்போ வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சார்ந்த அந்த தூதர்களும் வலுசற்பத்தோடு யுத்தம் பண்ணாங்க. அப்போ வலுசற்பம் எங்கே உட்கார்ந்துருக்குன்னு கேட்டால், இந்த வானமண்டலத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அதுக்கு கீழே ஒரு பெரிய படை, பொல்லாத ஆவிகளுடைய படை, அவைகளோடு கூட வானத்தில் தான் அப்படியே சுற்றி கொண்டிருக்கிறது. வலுசற்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுசற்பமும் அதை சார்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் எவ்வளவோ அவங்க முயற்சி பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிடுச்சு. அந்த இடம் முழுசையும், அதில் இருந்த இடம், அந்த அடையாளம் கூட இல்லையா, எல்லாவற்றையும் சுத்திகரித்து விட்டார்கள். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் கீழே தள்ளப்பட்டது. இந்த தள்ளப்பட்டது கீழே கிடந்த இந்த ஆவி அதிகாரம் பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக வானத்தில் போய் உட்கார்ந்துருந்துருக்குது. இந்த தள்ளப்பட்ட ஆவியை நம்ம எங்கே பார்த்தோம்? ஏதேனில் ஒரு மரத்தில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறோம் வானத்தில் போய் உட்கார்ந்துருக்குது. இந்த பழைய அந்த சர்ப்பம், அந்த பெரிய வலு சர்ப்பம் தாழ தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது.
அதனோட கூட அதை சார்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டாங்க. ஒட்டு மொத்தமாக வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் கீழே தள்ளப்பட்டு விட்டது. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சப்தம் உண்டாகி, இந்த வசனத்தை தான் நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சப்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. எங்கே? அந்த வானத்தில். அதுக்கு மேலே தான் முதல்ல இருந்தது, இப்போ அந்த வானத்துக்கு வந்து விட்டது. வானத்தில் கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது என்றது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டுகிற சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும்படிக்கு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். எப்போ பார்த்தாலும் இரவும் பகலுமா அந்த வானத்தில் இருந்து கொண்டு மேலே இருக்கிற பரலோகத்தை பார்த்து இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் குற்றம் சுமத்துவது. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பை கையில் வச்சுட்டு குற்றம் சுமத்திட்டு இருக்கிறாங்கல்ல. இந்த ஊழியக்காரன் தப்பு, அந்த ஊழியக்காரன் தப்பு, பேசுனது தப்பு, நின்னது தப்பு, பைபிளை திறந்தது தப்பு, பார்த்தது தப்பு, படித்தது தப்பு, பாட்டு பாடினது தப்புலாம் பேசுகிறாங்கல்ல. இதெல்லாம் இவர்கள் பேசலை, அது ஏற்கனவே இவர்களுடைய தலைவர் அங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கீழே இப்போ பார்க்குறது என்ன ஊழியம் செய்கிறாங்கன்னு பார்க்குறது, உடனே அங்கே ஆண்டவரை பார்க்குறது, என்ன நீர் எழுப்பின ஊழியக்காரன் இப்படி செய்கிறான்னு ஜனங்கள்கிட்ட மாத்திரம் சொல்கிறது இல்லை, கர்த்தரிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பான். அங்கேருந்து சொல்லிக்கொண்டே இருப்பான். இவன் இப்படி செய்தான், அவன் அப்படி செய்தான், மாய்மாலம் பண்ணான் என்று எல்லாவற்றையும் சொல்லுவான். அவன் கீழே தள்ளப்பட்டு போனான். எப்படியா? இரவும் பகலுமா குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அதற்கு அடுத்த வசனம் ரொம்ப வித்தியாசமானது. இதில் நீங்கள் பாருங்கள், யுத்தம் செய்தது யார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யுத்தம் செய்தா? மிகாவேலும் அவனை சார்ந்த யுத்த தூதர்களும் யுத்தம் செய்தது தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதற்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் யார் ஜெயம் பெற்றாங்க? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சண்டை போட்டது மிகாவேலும் அவனுடைய தூதரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜெயம் பெற்றவர்கள் என்று சொல்லி அவங்கள சொல்லும்போது சில தன்மைகள் அங்கே சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறதா? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும். அப்போ மரணம் நேரிடுகிறதா இருந்தான்னு சொன்னால் அது யாரோ மனிதர்களை பற்றி தான் சொல்லணும். ஒரு தூதன் எப்படி மரிப்பான்? ஒரு மிகாவேல் எப்படி மரணம் அடைவார் அவர்? அப்போ அது மிகாவேலை பற்றின்னு சொல்லலை, தூதனை பற்றின்னு சொல்லலை. மரணம் என்பது மனிதர்களிடத்தில் தான் நடக்குது. அதனால அப்போ மரணம் நேரிடுறதாக இருந்தாலும் அதுக்காக நின்னாங்க அப்படின்னு சொன்னால் யாரோ ஒரு மனிதர்களையும் மனிதருடைய கூட்டத்தை தானே சொல்லணும். ரெண்டாவது பாருங்கள், அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். எதனால் ஜெயிச்சாங்கன்னா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். உங்களுக்கு நல்லா தெரியும், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தூதர்களுக்கு சிந்தப்படவில்லை. தூதர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பயன்படுத்த முடியாது. ஆட்டுக்குட்டி ஆனவராகிய கிறிஸ்துவின் இரத்தத்தை கர்த்தர் மனிதர்களுக்காக சிந்தினார். அதில் ஏதாவது உங்களுக்கு வேறு அபிப்பிராயம் இருக்குதா? மனிதர்களுக்கு தான் சிந்தினார். மனிதர்கள் தான் அதை எடுத்து பயன்படுத்த முடியும், ஆட்டுக்குட்டியின் இரத்தம். ரெண்டாவது பாருங்க, சாட்சியின் வசனம். இந்த சாட்சியின் வசனத்தையும் கர்த்தர் மனிதர்களுக்கு தான் வசனம் கொடுத்தார். கர்த்தர் மனிதர்களுக்கு வசனம் கொடுத்தார். அதை பிரஸ்தாபப்படுத்துவருடைய கூட்டம் மிகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சாட்சியின் வசனம் என்பது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம். ஆதி காலத்தில் இருக்கிற வார்த்தை என்று ஒன்று இருக்கிறது, அது வேற. அந்த வார்த்தையில் மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் வேத புஸ்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளுக்கு பேர் தான் சாட்சியின் வசனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சாட்சியின் வசனத்தினாலே அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லும்போது அது கண்டிப்பாக ஒரு மனிதன் சார்ந்த ஒரு கூட்டம், மனிதர்களை சார்ந்ததை ஒரு கூட்டத்தை தான் சொல்லுது. ஆனால் யுத்தம் செய்தது தேவ தூதர்கள், ஜெயம் பெற்றதாய் சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர்கள். இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டால், யுத்தம் செய்தவர்கள் தேவ தூதர்கள், ஆனால் அந்த யுத்தத்தை நடத்தினவர்கள் மனிதர்கள். மனிதர்கள் இங்கிருந்து அந்த யுத்தத்தை நடத்த தான் அங்கே தேவ தூதர்கள் யுத்தம் செய்ய முடிகிறது. ஏன்னா மனிதர்களுடைய எல்லைக்குட்பட்ட இடம்தான் அந்த பிசாசுகள் இருக்கிற வான மண்டலம். அப்போ இதில் தேவ தூதர்கள் வந்து யுத்தம் பண்ணணும்னா மனிதர்கள் இங்கிருந்து அந்த யுத்தம் செய்வதற்கான ஆணையை பிறப்பிக்கணும், யுத்தத்தை நடத்தணும். அப்படி நடத்தும் போது தான் அங்கே ஒரு வெற்றியை அவர்கள் பெற முடியும்.
எதற்காக இந்த யுத்தம் நடத்தப்படுகிறது? இது எப்படி சாத்தியமாகும்? நம்ம இங்கே இருந்துகிட்டே எப்படி யுத்தம் பண்ணலாங்க. இப்போ எல்லாம் நடைபெறுகிற யுத்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் இருப்பார், அவர் யுத்த களத்துக்கு வரமாட்டார். அவர் இருந்த இடத்துல இது மாதிரி ஒரு பெரிய டிவிக்கு முன்னால் உட்காந்து நடைபெறுகிற யுத்தத்தை பார்த்து ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்பார். லெஃப்ட்டில் போங்க ஒரு குரூப்பு, ரைட்டில் போங்க ஒரு குரூப்புன்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்து கொண்டே இருப்பார். அதே மாதிரி நீங்கள் உத்தரவு பிறப்பிக்க உங்கள் வார்த்தைகளை கேட்டு தேவதூதர்கள் பொல்லாத சாத்தானுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவாங்க. அப்போ யுத்தத்தை நடத்துகிறவர்கள் மனிதர்கள், யுத்தத்தை செய்கிறவர்கள் தேவதூதர்கள். இது எப்படி சாத்தியமாகும் சொன்னால், இதே மாதிரி ஒரு சம்பவத்தை கர்த்தருடைய வேதத்தில் யாத்ராம புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து வாசிக்க முடியும். அதில் என்ன சொல்லப்படுகிறதுனா, ரெவிதீம் என்ற இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் போய் இறங்கினாங்க. பாளையம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த தேசத்தார்கள் இவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதற்கு புறப்பட்டு வந்தாங்க. அப்போ ஒரு மலை மேலே போய் மோசே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். மோசே அங்கே நிற்கிறாரு, பக்கத்தில் ஆரோனும் ஊரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க 2 பேரும் அந்த 2 பக்கத்தில் 2 ஊழியக்காரர்கள் அங்கே நிற்கிறாங்க. கீழே யுத்தம் நடக்குது. யோசுவா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்போ சண்டை போடும்போது இவர் என்ன செய்கிறாருன்னா, மோசே தன் 2 கையையும் உயர்த்தி கொண்டு வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். முதல்ல அவருக்கு தெரியல, அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ண அந்த கையை உயர்த்திருக்கிற நேரமெல்லாம் யோசுவா ஜெயிக்க ஆரம்பித்தார். யோசுவாவுடைய காரியங்கள் ஜெயம் பெற ஆரம்பிக்குது. எதிரிகள் விரட்டப்பட்டு துரத்தப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் இவர் வயசான பெரியவர் தானே, இவருடைய கை கொஞ்சம் தளரும் போது திடீர்னு ஓடிக்கொண்டிருந்த எதிரிகள் இவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வர ஆரம்பித்து விட்டார்கள். அவருடைய கை ஜெயிக்க ஆரம்பிக்குது. இதை மேலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த கைக்கும், உயர்த்தப்பட்ட கைக்கும் கீழே நடக்கிற யுத்தத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருப்பதை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அப்போ பாருங்கள், கை உயர்த்தப்படும் போதெல்லாம் அவங்க ஜெயிச்சாங்களாம். நான் வாசிக்கிறேன் வேகமாக, நம்ம பார்த்துடலாம். அது யாத்ராம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து சொல்லுகிறது. அமலேக்கியர்கள் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளை காலை நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியிலே ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையிலே இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். மோசே தன் கையை தாழ விடுகையிலே அமலேக்கு மேற்கொண்டான். பார்த்தீங்களா? அப்போ இங்கே உயர்த்தப்பட்ட கைக்கும் கீழே நடக்கிற யுத்தத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. இதே மாதிரி தான் மோசே கர்த்தர் எப்படி பயன்படுத்தினாரோ, இந்த கடைசி கால யுத்த வீரர்களை கர்த்தர் அப்படி தான் பயன்படுத்த போகிறார். உங்கள் கை உயர்ந்திருக்கும் போது, உங்களுடைய வரங்கள் இங்கே கட்டவிழ்க்கப்படும் போது, அங்கே அனுப்பப்பட்ட தேவதூதர்கள் ஜெயிப்பாங்க. நீங்கள் தளர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே அவர்களும் தளர்ந்து விடுவார்கள். இந்த 2க்கும் ஒரு கனெக்ஷன். அதை தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவங்க பார்க்குறாங்க, இவருடைய கை இப்படி தளர்ந்தா அமலேக்கு உடனே ஜெயிக்க ஆரம்பிக்கிறான், மேற்கொள்ள ஆரம்பிக்கிறான். திடீர்னு எங்கிருந்தோ ஒரு உத்வேகம் வந்ததை போல வெட்ட ஆரம்பிக்கிறான். அவருடைய கையை உயர்த்தினால் யோசுவா திடீர்னு அவர் மேலே ஒரு வல்லமை வந்ததை போல அவர் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறார். 2-3 தடவை விட்டு பார்த்துருப்பாங்க. இங்கே இது 2க்கும் இடையில் இருக்கிற கனெக்ஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே என்ன செய்தார்னா, இவர் கை தளர்ந்ததுன்னா யோசுவாவுடைய கையும் தளர்ந்து விடும் என்று உடனே ஆரோனும் ஊரும் அவருடைய கையை தாங்கி பிடித்து கொண்டாங்க. ஐயா விட்டுறாதீங்க, விட்டீங்கன்னா அங்கே முடிஞ்சது கதைன்னு. அதே மாதிரி தான் யுத்தத்தை நடத்துகிற மோசேக்கள் இங்கே இருப்பீங்க, உங்கள் கை ஏறெடுக்கப்பட்டிருக்கும். அங்கே யோசுவாவை போல உங்களுக்காக யுத்தம் செய்கிற, வானமண்டலத்தில் யுத்தம் செய்கிற தேவதூதர்கள் யுத்தத்தை நிறைவேற்றுவாங்க. யுத்தம் செய்து முடித்த உடனே யுத்தம் செய்தவர்களை அல்ல, யுத்தத்தை நடத்தினவர்களை கர்த்தர் அப்ரிஷியேட் பண்ணுறதை பார்க்குறோம். அவங்க என்ன செஞ்சாங்களாம், தங்களுடைய ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சண்டை செய்தது என்னமோ தேவதூதர்கள் தான். இந்த மாதிரி ஒரு யுத்தம் வரப்போகுது. எதுக்கு இந்த யுத்தம்? வானத்தில் இதுவரைக்கும் வானத்தில் வந்து ஏறி உட்கார்ந்துருக்கிறானே வலு சிற்பம், அப்பெல்லாம் இல்லாத கவலை மக்கரையும்
கடைசி காலத்தில் ஏன் வரணும் அப்படின்னு சொன்னால், கடைசி காலத்தில் 2 முக்கிய நிகழ்வுகள் வானத்தில் நடக்க போகிறது. தேவன் சார்ந்த 2 முக்கிய நிகழ்வுகள். ஒரு நிகழ்வு கர்த்தருடைய இரகசிய வருகை. அதை குறித்து 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவிற்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. வானத்தில் 3வது வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஆனால் பூமிக்கு வர மாட்டார், இறங்கி வருவார். அப்போ என்ன செய்வாங்கன்னா, அப்பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. கல்லறைகள் திறக்கப்பட்டு எந்திரிப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. அப்போ எதிர்கொண்டு போகன்னா, கர்த்தர் பூமிக்கு வரல. பூமிக்கு வந்தால் நம்ம ஏன் எதிர்கொண்டு போக போகிறோம்? ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படின்னா அவர் வானத்தில் வந்து நிற்கிறார் என்று அர்த்தமாகிறது. அவர் வானத்தில் வந்து நிற்கிறாரு. அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வானத்தில் வந்து நிற்கிறாரு. கீழே பூமியிலே கல்லறைகள் திறக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுகிறார்கள். பின்பு உயிருள்ளவர்களாகிய நாமும் அவரை எதிர்கொண்டு போக புறப்படுகிறோம். ஒரு பெரிய கூட்டம் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய சித்தத்தை செய்து காத்திருந்தவர்கள், இரகசியவர்களை எடுத்துக்கொள்ளும்படிக்கு ஆவியிலே கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றி ஒரு சம்பூர்ண நிலை அடைந்தவர்கள். இவங்க எல்லாம் மத்திய வானத்தை நோக்கி எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அப்போ அங்கே ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. எங்கே? அந்த வானத்தில் கர்த்தர் வர்றாரு, தேவ தூதர்கள் வர்றாங்க, பிரதான தூதன் எக்காலம் ஊதுகிறான், கீழே இருந்து மனிதர்கள் மேலே ஏறி போகிறாங்க, நீங்களும் நானும் போகிறோம். ஒரு பெரிய மீட்டிங் அங்கே நடக்குது. அந்த மீட்டிங் நடத்தணும்னா முதல்ல அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்கிற, அந்த இடத்துல நிறைந்திருக்கிற இந்த பொல்லாத ஆவிகள் துரத்தப்பட வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடை வீதியில் கடை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக என்க்ரோச் பண்ணி நடு ரோட்டு வரைக்கும் வந்துடுவாங்க இந்த கடைக்காரர்கள். அப்படி வந்துடும். திடீர்னு ஒரு ராஜா வருகிறார் அல்லது ஒரு பிரைம் மினிஸ்டர் வருகிறார்னா இந்த என்க்ரோச் பண்ண இடமெல்லாம் முதல்ல ராத்திரி அப்புறப்படுத்திடுவாங்க. அதுக்கு இராணுவம் வரும், அல்லது காவல்துறை ஆட்கள் வருவாங்க, பிடபிள்யூடி வரும், எல்லாத்தையும் எடுத்து வந்து இருக்கிற என்க்ரோச்மெண்ட்லாம் வந்து ரோட்டை நல்லா கரெக்ட் பண்ணி கொடுத்துருவான். அதே மாதிரி இயேசு வர்ற வரைக்கும் தான் அவர்கள் அங்கே இருக்க முடியும். இயேசு வரணும். ஒரு பெரிய மீட்டிங் அங்கே நடக்க போகுது. இது வரைக்கும் அந்த இடத்தை ஆக்குப்பை பண்ணியிருந்த பொல்லாத பிசாசு அந்த இடத்துலேருந்து துரத்தப்பட போகிறது. அப்போ இந்த கர்த்தருடைய இரகசிய வருகை வரணும்னா வானத்தில் அந்த யுத்தம் நடக்கணும். அந்த யுத்தம் நடக்கணும்னா அந்த யுத்தத்தை நடத்துகிறவர்கள் எழும்பணும். அந்த நடத்துகிறவர்களை நிரப்புவதற்கு தான் இந்த அபிஷேகம், யுத்த அபிஷேகம். இந்த அபிஷேகத்தில் இருந்து தான் நீங்கள் கண்கள் திறக்கப்பட்டு பார்த்து அங்கே இருக்கிற தேவ தூதர்களுக்கு உத்தரவு கொடுத்து கொண்டே இருப்பீங்க. 2வது ஒரு சம்பவம் நடக்க போகுது. மத்தேயு சுவிசேஷம் 24, 29 31 வரைக்கும். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். இந்த நம்ம பார்க்குற இந்த வானத்தில் மனுஷகுமாரனுடைய அடையாளம் காணப்படணும். அப்போ அதுக்கு முன்னால் அங்கே இருக்கிற பொல்லாத சத்துருக்கள் துரத்தப்படணும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேல் மேகங்கள் மேல் வருகிறதை அப்படியே கர்த்தர் வருவார். பூமிக்கு இறங்குறதுக்கு முன்னால் வானம் முழுவதும் அவருடைய வருகை அப்படியே நிரம்பும். அப்போ அதுக்காக இந்த வானம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதுதான் அந்த கடைசி காலத்தில் நடக்க போகுது. இப்போ அந்த வானம் வேணும். அதை செய்வதற்காகத்தான் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் யுத்த தலைமுறை எழுப்புகிறார். நீங்களும் நானும் தான் அந்த யுத்தத்தை நடத்த போகிறோம். அப்போ நமக்கு வானத்தில் என்ன நடக்குது, அந்த யுத்தம் நடக்கும்போது எந்த இடத்துல எந்த தூதர்கள் நிற்கிறாங்க, எந்த இடத்துல அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், எந்த இடத்துல நம்ம காரியங்கள் செய்யணும்னு சொல்லி இங்கே இருக்கிற உங்களுக்கு தெரியணும். அது மோசே மலையின் மேலே உட்கார்ந்துருந்த மாதிரி கீழே என்ன நடக்குதுன்னு பார்த்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். அதை உங்கள் கண்கள் திறக்கப்படணும். அந்த யுத்தத்தை நீங்கள் நடத்தணும். நீங்கள் கட்டளை இடத்தான் அங்கே அந்த யுத்தத்தை செய்கிற யுத்த வீரர்களான தேவ தூதர்கள் யுத்தத்தை நடத்துவாங்க. நீங்கள் தளர்ந்துட்டீங்கன்னா அவங்க தளர்ந்துருவாங்க. இது கர்த்தருடைய வேதம் காட்டுகிற ஒரு காரியம். இனி வரப்போகிற வானத்தின் யுத்தத்திற்கு நிழலாட்டமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த யுத்தத்தை செய்வதற்கும் இந்த யுத்தமும் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, கர்த்தருடைய வேலையை செய்ய விடாமல் தடுக்கிற ஆவிகளோட
சாத்தானுடைய வேலையை செய்கிற அந்தி கிறிஸ்துக்களோட ஒரு யுத்தம், இப்படி ஒவ்வொரு யுத்தங்களை பற்றி சொல்லிக்கொண்டே வந்து வானத்தில் ஒரு யுத்தம், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதை கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நம்ம அடுத்த முறை சந்திக்கும் போது இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஒன்று நான் சொல்ல போகிறேன். அதை மேலோட்டமாக இப்போ வாசித்து வச்சுக்கோங்க. அது எதை குறிக்கிறது என்று ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. அதை நம்ம தனியாக ஒரு பெரிய செய்தியாக பேசணும். ஆனால் அடுத்த முறை நான் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்கிறேன். அந்த ஒரு யுத்தம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னென்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலேருந்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை முதல்ல வாசிச்சிடுறேன், அதுக்கு பிறகு ஜெபத்தை நடத்திடுவோம். அடுத்த முறை நம்ம சந்திக்கும்போது இதில் சில மேலோட்டமான விவரங்களை மாத்திரம் பார்க்க போகிறோம். வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை, வானத்திலிருந்து அது கீழே தள்ளிட்டாங்கல்ல, தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. வானத்தில் ஒரு ஸ்திரீ உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறோம். அவள் சூரியனை அணிந்திருந்தாள் என்று வேத புஸ்தகத்தில் போட்டிருக்கு. வலு சர்ப்பம் தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்புறுத்தியது. ஸ்திரீயானவள் அந்த சர்ப்பத்தின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்துக்கு அவள் பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படி பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்பாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து, அப்படி வாயை திறக்கலைன்னா இந்த ஸ்திரீ வெள்ளத்திலே அடிக்கப்பட்டு போயிருப்பாள். வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கி போட்டது. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போனது. அப்போ இந்த ஸ்திரீ என்பது யாரை குறிக்குது அப்படின்னா, அவள் பிறப்பித்த சந்ததி இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி உடையவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்க, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள், அவர்களை பிறப்பித்த ஸ்திரீ அப்படின்னு போட்டிருக்கு. இதான் குழு. அந்த ஸ்திரீயோட கடைசி காலத்தில் ஒரு பெரிய யுத்தம், வானத்திலிருந்து விழத்தள்ளப்பட்ட இந்த பெரிய வலு சர்ப்பம் கோபத்தோட அந்த ஸ்திரீயை முதல்ல குறி வைக்குது. அது முடியலைன்னு சொன்னோடனே அந்த ஸ்திரீ பிறப்பித்த அவருடைய சந்ததியை குறிவைத்து ஒரு யுத்தம் செய்ய போகிறது. அப்போ இதுக்கும் எழுப்புதலில் பிறப்பிக்க போகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது. அதை நம்ம அடுத்த முறை சந்திக்கும் போது பார்க்க போகிறோம். இந்த யுத்தத்தெல்லாம் நம்ம எதிர்கொள்வதற்காகத்தான் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே நம்மை நிரப்புகிறார். சாதாரண யுத்தம் இல்லை, இது ஆவிக்குரிய யுத்தம், கண்கள் திறக்கப்பட்ட ஒரு யுத்தம், கடைசி கால யுத்தம். இந்த யுத்தம் வேதத்தில் வேறு யார் கையிலும் ஒப்பு கொடுக்கப்படவில்லை. ஒரு தாவீது கூட இந்த மாதிரி யுத்தத்தை செஞ்சதில்லை. இந்த கடைசி கால தலைமுறை தான் இந்த யுத்தத்தை செய்ய போகிறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய யுத்தத்தை செய்யணும்னா நம்முடைய மாம்ச பலத்தில் செய்ய முடியுமா? அதனால்தான் கர்த்தர் யுத்த அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறார். உங்கள் நேரம் வந்து விட்டது. இப்போ நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த அபிஷேகத்தை கட்டவிழ்ப்பதற்கு கர்த்தரால் அனுமதி பெற்ற, தேவனால் அழைப்பு பெற்ற, எழுப்புதலுக்கென்று கர்த்தர் ஏற்படுத்தின பாத்திரமாகிய நம்முடைய தேவதாசர் அவர்கள் வந்து இப்போ அதுக்காக உங்களை ஜெபத்தில் நடத்துவாங்க. எல்லாம் முழங்கால் படியிடணும், நம்முடைய இருதயத்தை திறந்து வைக்கணும். தாகம் உள்ளவன் மேல் தான் ஜீவ தண்ணீர் ஊற்றப்படும். இது எதுக்கிட நமக்கு பார்க்கவே பயமாக இருக்குது, பேயோட சண்டை போடணுமா நினச்சா, கடைசி காலத்தில் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் யுத்தம் செய்து தான் வாழ வேண்டும். நீங்கள் சின்ன சின்ன காரியத்தை கூட போராடித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டி வரும் கடைசி காலத்தில். அதனால் இந்த அபிஷேகம் கடைசி கால தலைமுறையினர் எல்லாருக்கும் அத்தியாவசியமான ஒன்று. கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே உங்களை நிரப்ப போகிறார். இப்போ இந்த காரியங்களை குறித்து சொல்லி உங்களை ஜெபத்தில் நடத்த போகிறாங்க. காத்திருங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை சந்திக்க போகிறார். ஆமென். இது கடைசி காலம், ஆண்டவருடைய வருகையின் காலம், எழுப்புதலின் காலம். இந்த கடைசி காலத்தில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற கடைசி கால அபிஷேகத்தில் ரொம்ப முக்கியமான அபிஷேகம் யுத்த அபிஷேகம். அதாவது யுத்தம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம். எங்கெங்கெல்லாம் அந்த யுத்தம் வருகிறது,
எங்கெங்கெல்லாம் நாம் யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருகிறது, எப்படியெல்லாம் நாம் யுத்தம் பண்ண வேண்டும் என்று வேத வசனத்திலிருந்து அழகாய் நமக்கு சொல்லப்பட்டது. அதனால் நம்முடைய எதிராளியாகிய சாத்தானும் அவனுடைய சேனையும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள். நம்முடைய மாம்ச கண்களால் அதை பார்க்க முடியாது. அதனால தான் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த அபிஷேகம் உங்க மேலே இறங்கிவிட்டால் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அப்போது அந்த ஆவிக்குரிய உலகத்தையே நீங்கள் பார்க்க முடியும். சாத்தான், அவனுடைய சேனை, அவன் செயல்படுகிற விதம், நீங்கள் யுத்தம் பண்ணும்போது அவனுடைய எதிராளியினுடைய கிரியைகள் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களால் நீங்கள் பார்க்க முடியும். அதை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு வேகமும் ஒரு கோபமும், அந்த சாத்தானின் மீது ஒரு பயங்கரமான ஒரு வைராக்கியமான எதிர்க்கிற அந்த ஒரு கோபம் உங்களுக்குள்ளே உண்டாகும். எப்படி தாவீது கோலியாத்தை பார்த்து வைராக்கியம் கொண்டு தேவ விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம் என்று கோபத்தோடு எழும்பினானோ, அதே மாதிரி நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். வானமண்டலம் கிளியர் பண்ணப்படணும். உனக்கென்ப அங்கே இடமில்லை என்று யுத்தம் செய்வது. பூமியிலே கிரியை செய்கிற ஆவிகள், நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற ஆவிகள், அதை எதிர்த்து யுத்தம் பண்ணுவது. அப்போ தெளிவாய் உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது. இப்போ அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இது யுத்த அபிஷேகம். இது கடைசி காலத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் நமக்குள்ளே வந்துவிட்டால் நம்முடைய ஜெபம் வித்தியாசமாய் மாறிவிடும். உங்களுடைய நாவல் என்று புறப்படுகிற அந்நிய பாஷை கூட யுத்த பாஷை உங்கள் மூலமாய் வெளிப்படும். மன்றாடி ஜெபிக்கும் போது மன்றாடி ஜெபிக்கிற மன்றாட்டு பாஷை வெளிப்படும். ஆண்டவரோடு பேசும்போது கர்த்தரோடு பேசுகிற பாஷை வெளிப்படும். ஆனால் யுத்தம் பண்ணுகிற அந்த நிலைமை வரும்போது ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு உங்களுடைய நாவல் என்று புறப்படுகிற அந்த பாஷை கூட யுத்த பாஷையாக இருக்கும். அதுக்கு தான் இந்த அபிஷேகம். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுமானா முதலாவது கட்டாயம் இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் உணர வேண்டும். நமக்கு வேணும், நம்ம எல்லாருக்குமே இந்த அபிஷேகம் வேணும். ரட்சிக்கப்பட்ட ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் இந்த அபிஷேகம் இல்லாமல் இந்த கடைசி காலத்தில் நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை செய்ய முடியாது. எனக்கு இந்த அபிஷேகம் வேணும். சின்ன பிள்ளைகள் விரும்பணும், வாலிபர்கள் விரும்பணும், வயோதிபர்கள் விரும்பணும், மாதிரி ஆண்கள் பெண்கள் எல்லாரும் விரும்பணும். முக்கியமாக ஊழியம் செய்கிறவங்க விரும்பணும். இந்த அபிஷேகம் வேணும். தாகம் உள்ளவன் மேலே நாவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. இந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு தாகம் வேணும். ரெண்டாவது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். நம்ம வாய் திறந்து கேட்கணும். இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். தாகத்தோடு நம்ம கேட்கணும். விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம், இதை கர்த்தர் எனக்கு தருவார், என்னை அபிஷேகம் பண்ணுவார், என்னை இந்த யுத்தத்தில் பயன்படுத்துகிறோன்னு விசுவாசத்தோடு கேட்கணும். ஆயத்தமா இப்போ முழங்கால் படியிடுங்க. வீடுகளில் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிடுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் மறந்து விட வேண்டும். நம்ம கண்களை மூடி இந்த வார்த்தைகளை நம்ம நினைவு கூர்ந்து அப்போ நம்மோடு பேசின ஆண்டவருக்கு முன்னால் நாம் நிற்கிறோம். அவர் தான் அபிஷேகம் பண்ணுகிறவர். ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ண முடியாது. நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணலாம், ஜெபிக்கலாம், அந்த அபிஷேகம் கட்டவிழ்த்தப்பட வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடலாம். ஆனால் அபிஷேகிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் பரிசுத்தாவினாலும் அக்னினாலும் அபிஷேகம் பண்ணுகிறவர். அதனால் அவர் தான் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எப்படி அமைதியாக கை கட்டிக்கிட்டு கூட ஃப்ரீயாக இருக்கணும். நல்ல விடுதலையோட வாய் திறந்து கையை அசைத்து ஜெபிக்கலாம், நல்ல கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாம், ஃப்ரீயாக இருக்கணும். பக்கத்தில் தொடுற மாதிரி யார் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் ஆகிரும். நீங்கள் ஜெபித்து கொண்டே இருப்பீங்க. அபிஷேகம் இறங்கி கொண்டே இருக்கும்போது யாராவது டச் பண்ணிட்டா டக்குன்னு நின்று விடும். அதனால் பக்கத்தில் யாரும் இல்லாதபடி தள்ளி தள்ளி முழங்கால் படிட்டு கொண்டு நம்ம கருத்தாக ஜெபிக்க வரோம். 20 நிமிஷம் தான் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஆயத்தப்படுங்க. முழங்கால் படியிடுங்க, முழங்கால் படியிடுங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க. எண்ணம் சிதறக்கூடாது. ஒரு மனமாக ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும். இந்த கடைசி காலத்திற்கு பிரத்யேகமாக
பிரத்யேகமாக நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற யுத்த அபிஷேகம் எனக்கு வேண்டும். இன்றைக்கு அந்த அபிஷேகம் என் மேலே இறங்க வேண்டும். நான் யுத்தம் பண்ணுவதற்கு அர்ப்பணித்து நிற்கிறேன். எனக்கு வேண்டிய சிறு பிள்ளைகள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, வாலிபர்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. வாலிப மகளே வாய் திறந்து ஜெபிக்க ஆரம்பி. இப்பொழுது ஊழியக்காரர்கள் முக்கியமாக ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. இல்லை ஏற்கனவே அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொல்லலாம், அதல்ல. இது கடைசி காலத்துக்கு என்று பிரத்யேகமாய் கொடுக்கப்படுகிற யுத்த அபிஷேகம். அதனால் இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போது ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங், ஆண்டு யுத்தம் பண்ணுவதற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த அபிஷேகம். அப்படியே வாயை திறந்து கேளுங்க, ஆண்டவரை எனக்கு இந்த அபிஷேகம் வேண்டும், என்னை இந்த அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டும். நான் யுத்த வீரனாக வீராங்கனையாக நின்று உம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட யுத்தம் பண்ண வேண்டும். எதிராளியாகிய பிசாசை எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டும். அவனுடைய தந்திரங்களை எல்லாம் அறிந்து நான் யுத்தம் பண்ண வேண்டும். அதற்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். என்னை அபிஷேகம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. வாயை திறங்க. இப்பொழுது சிலர் இங்கே அபிஷேகம் பெற்றுக்கொள்ள சில தடைகள் காணப்படுகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், மகளே, உன்னை நீ உன்னுடைய சிந்தனையில் இருமனதோடு காணப்படுகிறாய். இருமனதோடு காணப்படக்கூடாது. ஒரே இருதயமாக நீ ஒப்பு கொடுக்கணும். முழு இருதயத்தோடு ஒப்பு கொடு. இருமனதோடு நிற்காதேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பூரணமாய் அர்ப்பணிக்க வேண்டியது இருக்கிறது. உன் பாத்திரம் நிரம்பி வழியணுமானா பாத்திரம் சுத்தமாக இருக்கணும். உன்னுடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட இடங்கொடு மகளே. மகனை சுத்திகரிக்க இடங்கொடு. 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்திகரியும், உம்முடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தும். என்னை 100க்கு 100 நான் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள. ஜெபிங்க, ஜெபிங்க. குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, சிறு பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய தடைகள் எதுவும் காணப்படாதபடி, என் பாத்திரம் நிரம்புவதற்கு எந்த தடையும் இல்லாதபடி உம்முடைய இரத்தத்தினால இப்பொழுது என் இருதயத்தை கழுவிவிடும், சுத்திகரியும். ஆயத்தப்படுறீங்க. இப்போ ஆயத்தப்படுங்க. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த அபிஷேகத்துக்கு தடையாயிருக்கிற எல்லாம் என்னை விட்டு அப்புறப்படுத்தப்படட்டும். இரத்தத்தினால என்னை கழுவி விடும், என்னை சுத்திகரித்து விடும். இப்போ என்னை ஆயத்தப்படுத்தும். இப்போ ஆவியானவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ அப்படியே வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. விசுவாசத்தோட இந்த அபிஷேகம் இன்றைக்கு இப்பொழுது என் மேலே இறங்கணும் ஆண்டவரே. அப்படியே கரமுயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நல்ல விடுதலையோட ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது அந்த வல்லமை இறங்க ஆரம்பிக்கிறாரு. ஆவியானுடைய வல்லமை இறங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த அபிஷேகத்தின் வல்லமை இறங்க ஆரம்பிக்கிறாரு. இதோ உங்களை இதை நிரப்ப ஆரம்பிக்கிறது. இப்பொழுது தகப்பனை ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேகம் இறங்குவதாக நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற இந்த கடைசி கால அபிஷேகம், யுத்த அபிஷேகம் இந்த மகள் மேல இறங்கட்டும். இந்த மகன் மேல அந்த அபிஷேகம் இறங்கட்டும். அவர்களை நிரப்பட்டும். அந்த சின்ன பிள்ளைகளை நிரப்பட்டும். தாகத்தோடு ஜெபிக்கிற இந்த சின்ன மகனை நிரப்பும். அந்த சின்ன மகளை நிரப்பும். அந்த வாலிப தம்பியை நிரப்பும். இந்த வாலிப மகளை நிரப்பும் ஆண்டவரே. இப்பொழுது அந்த அபிஷேகம் இறங்குவதாக. அந்த அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிரப்புவதாக. இப்பொழுது நிரப்பி ஆட்கொள்ளுவீராக. நிரப்புங்க ஆண்டவரே. இந்த மகனை நிரப்புங்க, இந்த மகளை நிரப்புங்க. அநேக ஊழியர்கள் ஜெபிக்கிறாங்க. அந்த ஊழியர்கள் மேல் அந்த அபிஷேகத்தின் வல்லமை அக்னியாக இறங்கட்டும். இப்பொழுது அல்லேலூயா. உம்முடைய வல்லமைக்காக நன்றி. இப்பொழுது அக்னி இறங்கி கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. அநேகர் புதிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறீங்க. அநேகருடைய நாவில புதிய பாஷை வெளிப்படுகிறது. நீங்கள் ஆவில நிரம்பி பேசுகிற பாஷை இதுவரை நீங்கள் பேசிராத பாஷை. இது யுத்த பாஷை. இது யுத்த அபிஷேகத்தில் ஆண்டவர் கொடுக்கிற யுத்த பாஷை. வாய் திறந்து நல்லா பேசுங்க. வெட்கப்படாதிருங்க. அந்த அபிஷேகம் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. அக்னி, சிலர் மேல் அக்னி இறங்குவதை உணர்கிறீர்கள். உங்களுடைய தலை மேல ஒரு அக்னி கொட்டப்பட்டால் எப்படி இருக்குமோ அதை உணர்கிறீங்க. அப்படியே நெருப்பு பற்றி எரிவதை போல அந்த அக்னி இறங்கி கொண்டிருக்கிற மகளே, உன் மேல அந்த அக்னி இறங்கி கொண்டிருக்கிறது. மகனே, உன் மேல அந்த அக்னி இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. இப்பொழுது பெற்றுக்கொள்றீங்க. இப்பொழுது வாய் திறந்து துதிக்க ஆரம்பிங்க. என்னை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். துதிக்க. இதோ அந்த அக்னி உங்களை நிரப்பி கொண்டே இருக்கிறது. இதுவரை அபிஷேகம் பெறாதவங்க கூட இப்பொழுது அந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு புதிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறீங்க. அல்லேலூயா.
உமக்கு நன்றி. வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். கட்டவிழ்க்கப்படுவதாக. கடைசி கால இந்த யுத்த அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுவதாக. ஒவ்வொருவரையும் வருகைக்கென்று ஆண்டவரே இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்த, பொருளாத சாத்தானை எதிர்த்து யுத்தம் பண்ண, உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இப்பொழுது அந்த அபிஷேகம் அவளை நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஆண்டவரே அல்லேலூயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா, நிரப்பிக் கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகிறதற்காக நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஜெயச்சந்திரன், ஜெயச்சந்திரன், உங்க மேல அந்த அக்னி இறங்கி கொண்டு இருக்கிறது. ஒரு நெருப்பு இறங்குவதை உணர்கிறீர்கள். உங்களுடைய சரீரமெல்லாம் நெருப்பு பற்றி எரிவதை போல உணர்கிறீர்கள். அக்னி உங்கள் மேலே நிரப்பி கொண்டு இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை கொண்டு பிசாசனுடைய அந்தரங்கங்களை வெளிப்படுத்தி அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படி கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். சாத்தானுடைய ரகசியங்கள் உங்களுக்கு வெளியிறங்கமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சில ரகசியங்கள் உங்களுக்கு ஆவியான ஒரு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த வல்லமை அழிக்கப்படுகிறது. இப்பொழுது அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அக்னி நிரப்பிக் கொண்டு இருக்கிறது, பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றி. ஜோயல் என்கிற வாலிப தம்பி மீது அந்த அக்னி இறங்கி கொண்டு இருக்கிறாரு. இதுவரை நீ அறிந்திராத பெற்றராத அளவுக்கு அளவில்லாமல் அந்த அக்னி உன்னை நிரப்புகிறாரு. இப்பொழுது உன்னுடைய நாவிலே புதிய பாஷை வெளிப்படுகிறது. உன் நாவு அக்னியினால் நெருப்பு பற்றி எரிவதை நீ உணர்கிறாய். அந்த அக்னி உன் மேலே இறங்கி கொண்டு இருக்கிறது, உன்னை நிரப்பி கொண்டு இருக்கிறது. இதோ உன் மூலமாக வாலிபர்கள் மத்தியிலே கிரியை செய்கிற வஞ்சிக்கிற ஆவிகளை அழித்து நிர்மூலம் பண்ணி வாலிபர்களை விடுதலை ஆண்டவருக்கு இந்த சேனையாக எழுப்ப உன் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுகிறாய், பெற்றுக்கொள்ளுகிறாய், பெற்றுக்கொள்ளுகிறாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். எஸ்தர் ராணி, உன்னுடைய முழு பெயர் எஸ்தர் ராணி. எஸ்தர், எஸ்தர் என்று அழைக்கப்படுகிறாய். நீ ஆண்டவருக்கு என்று உன்னை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு என்று ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்திருக்கிற ஒரு மகள். இப்பொழுது மீது அந்த அக்னி இறங்கி கொண்டு இருக்கிறது, நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே உனக்கு பல தரிசனங்களை ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். ஆனால் அந்த சாத்தானுடைய தந்திரங்கள் கிரியைகளை எப்படி மேற்கொள்ளுவது, அது பயமுறுத்துகிறது என்று கலங்கி நின்றாய். இன்றைக்கு அவைகளை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் மேல வருகிறது. அவைகளை அழித்து போடுகிற அபிஷேகம் மீது வருகிறது. அக்னி உனக்குள்ளே பற்றி எரிவதை உணர்கிறாய். வாய் திறந்து நீ ஆண்டவரை துதிக்க துதிக்க ஒரு புதிய பாஷை வெளிப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுகிறாய் மகளே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி இப்பொழுது வல்லமை இறங்குகிறது. ஒவ்வொருவர் மேலும் இறங்கி கொண்டு இருக்கிறது. எட்வின் என்கிற ஒரு தம்பி, நீ ஒரு இளம் வாலிபன் எட்வின். ஆண்டவருடைய அக்னி உன் மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. நீ ஸ்கூலிலே படித்து கொண்டிருக்கிற ஒரு இளம் வாலிபன், உன் மேல அந்த அக்னி பலமாய் இறங்கி கொண்டு இருக்கிறது. நீ அதிக நேரம் இரவு நேரத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவன். அசுத்த ஆவிகள் வந்து சில சமயம் உன்னை பயமுறுத்தும். ஆனால் இன்றைக்கு அதை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார். அந்த சத்துருவின் வல்லமைகளை அழிக்கவும் நிர்மூலம் பண்ணுகிற யுத்தம் பண்ணுகிற அபிஷேகம் மேல இறங்கி வருகிறது. இனி நீ ஜெபிக்க ஜெபிக்க சத்துருடைய கிரியை அழிக்கப்பட்டு அங்கே தேவனுடைய ராஜ்யம் விருத்தி அடையும்படி கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அக்னி இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுகிறாய். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பொழுறேன். பிரவீன் என்கிற ஒரு சின்ன தம்பி நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாய். உன் மேல அந்த அக்னி இறங்கி கொண்டு இருக்கிறது. பிரவீன், நீ ஏற்கனவே அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிற பழக்கம் உடையவன் தான். ஆனால் இப்பொழுது ஒரு புதிய பாஷை உன் நாவில் வெளிப்படுகிறது. பிரவீன் என்கிற சின்ன தம்பி, அக்னி உன் மேல இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுகிறாய். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பொழுதேன். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது, இறங்கி கொண்டு இருக்கிறது. சாலமோன் என்கிற ஒரு ஊழியக்காரன், நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் சோர்ந்து போன நிலைமையில உங்களுடைய சபைக்கு விரோதமாய் எழும்பின ஆவிகள் போராட்டத்தினால மனம் சோர்ந்து இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தெளிவுபடுத்தினார். இது யுத்தம், நீ யுத்தம் பண்ணி ஜெயித்து தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும் என்று ஆண்டவருடைய அக்னி உங்க மேல இறங்குகிறது. ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி உங்களை கட்டி வைத்திருந்தது. ஜெபிக்க கூட விடாதபடி சோர்வை கொண்டு வந்தது. சாலமோன், உங்களுக்கு விடுதலை. அந்த அக்னி உங்களை நிரப்புகிறது. இப்போ புதிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறீங்க. அக்னியின் வல்லமை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரை நிரப்புங்க, ஒவ்வொருவரை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஜெபராஜ்,
ஆண்டவருடைய அக்னி உங்க மேல இறங்குகிறது. ஜெபராஜ், தேவனுடைய வல்லமையின் அக்னி இறங்குகிறது. நீங்கள் ஒரு சிறு கூட்டமா ஜெபிக்கிறீங்க. ஒரு வாலிபர்கள் சிறு கூட்டமாக இன்னைக்கு ஒரு மனமாய் ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டமாக ஜெபிக்கிறீங்க. நீங்க அவங்களை லீட் பண்றீங்க. ஜெபராஜ், ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய கூட்டத்தின் மேல இறங்குகிறது. அத்தனை பேர் மேல அக்னி இறங்குகிறது. அபிஷேகம் பலமாய் இறங்குகிறது. பெற்றுக்கொள்றீங்க. அக்னி இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். தகப்பனை ஒவ்வொரு தாய்மார் மேல இறங்கட்டும். தகப்பனார் மேல இந்த அக்னி இறங்கட்டும். வாலிபர்கள் மேல அக்னி ஊற்றப்படட்டும். சிறு பிள்ளைகள் மேல ஊற்றப்படட்டும். அக்னியின் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை பலமாய் நிரப்பி கொண்டு இருக்கிறாரு. வாய் திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க துதிக்க 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 அக்னி உங்களுக்குள்ளே பற்றி எரிவதை உணர்கிறீர்கள். ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. அக்னியின் வல்லமை பலமாய் இறங்கி கொண்டு இருக்கிறாரு. Thank you Jesus. அக்னி அக்னி அக்னி, ஆண்டவரை எழுப்புதல் அக்னி, யுத்த அபிஷேகம், அந்த யுத்த அபிஷேகத்தின் அக்னி நிரப்பி கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துருவின் தந்திரங்களை வெளிப்படுத்துகிற அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. எல்லாரும் ஒரு மனதோடு இப்பொழுது அந்த அபிஷேகத்துக்காக கருத்தா ஜெபிக்கணும். ஒரு பாடல் மூலமாக அந்த அபிஷேகத்தை கேட்க போகிறோம். 2 அடியை நம்ம பாடும் பொழுது அந்த அக்னி பலமாய் ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறாரு. தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்க, துதித்து கொண்டே இருங்க. உங்க வீடுகளில் ஜெபசத்தை எழும்பி கொண்டே இருக்கட்டும். இது பெற்றுக்கொள்ளுகிற நேரம், பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அக்னி நிரப்பி கொண்டே இருக்கிறாரு. அல்லேலூயா, உமக்கு நன்றி. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அண்ணல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அண்ணல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. அற்புதங்கள் தீரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே, அற்புதங்கள் தீரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே, அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. யுத்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும். ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேகத்தின் வல்லமை பலமாய் இறங்கட்டும். நீர் இறங்கி நிரப்பிக் கொண்டு இருக்கிறதற்காய் நன்றி. யுத்த அபிஷேகத்தினால் உம்முடைய பிள்ளைகளை, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், ஊழியர்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறதற்காய்
தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளும், ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளும், ஒவ்வொருவரையும் அந்த அபிஷேகத்தின் வல்லமை நிரப்பி ஆட்கொள்ளட்டும். ஆண்டவருடைய அக்னியின் வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. நீ நிரப்பி ஆட்கொள்ளுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாய் திறந்து துதிங்க. ஆண்டு ஆவியானவர் உங்களை பலமாய் நிரப்பி கொண்டிருக்கிறார். அந்த சிறு பிள்ளைகளை நிரப்பி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். அநேக சிறு பிள்ளைகள் ஆவியிலே நிரம்பி புதிய பாஷைகளை பேசிக் கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க, வாய் திறந்த ஆண்டவரை துதிங்க. இளம் பிள்ளைகள் நிரப்பப்படுறீங்க, வாலிபர்கள் நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. சில வயதானவர்கள் கேட்கிறதுனால தாகத்தோடு கேட்கிற உங்கள் மேல அந்த வல்லமை இறங்கி இப்பொழுது உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கிறிஸ்டினா, ஆண்டவருடைய அக்னி உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. மகளே கிறிஸ்டினா, நீ யுத்தம் பண்ணுவதற்காக அழைக்கப்பட்ட மகள். நீ பிசாசனுடைய தந்திரங்களை அறிந்து யுத்தம் பண்ணி மேற்கொள்ளவும் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் ஆண்டவருடைய அக்னி உன் மேல இறங்கி இருக்கிறது. நீ ஒரு திரள் கூட்ட வாலிப பெண் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்காக ஒரு சேனையாக எழுப்பி யுத்தங்களை நிறைவேற்றவும் ஆண்டவருக்கென்று கிராமங்களையும் பட்டணங்களையும் சுதந்திரிக்கவும் உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். சில தரிசனங்கள் உனக்கு காண்பிக்கப்படுகிறது. சில கிராமங்கள் பட்டணங்கள் குறித்த தரிசனம், அங்கே கிரியை செய்கிற ஆவிகளை குறித்து ஆண்டவர் காண்பிக்கிறார். நீ ஜெபிக்க அங்கே தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதை நீ காண்பாய். அதற்காகவே அந்த அபிஷேகம் மீது பலமாக இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல். கிறிஸ்டினா என்று சொன்னவுடன் கிறிஸ்டி என்கிற ஒரு மகள் உன் மீதும் அந்த அக்னி இறங்குகிறது. என்னைத்தானோ நீ எண்ணினாய், இப்பொழுது அந்த அக்னி உன் மீதும் இறங்கி கொண்டு இருக்கிறது. நீ ஆண்டவருக்கு என்று எழுந்து பிரகாசிக்கவும் ஆண்டவருக்கு என்று ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் உன்னை அர்ப்பணித்து நின்றபடியால் உன்மேல் அந்த அக்னி இறங்கி கொண்டு இருக்கிறது. இப்பொழுது புதிய பாஷைகளை நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் கிரியைகளை கண்டு சில சமயம் நீ பயந்து சோர்ந்து போனது உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் அதை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை உனக்கு தருகிறார், பெற்றுக்கொள்ளுகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. ரூபி என்கிற மகள் மீது அந்த அக்னி இறங்குகிறது. உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. வானமண்டலத்திலே கிரியை செய்கிற ஆவிகளை ஆண்டவர் உனக்கு காண்பிக்கிறார். அந்த ஆவிகள் திரளாய் நிற்கிறதையும் சேனையாய் நிற்கிறதையும் நீ பார்க்கிறாய். உனக்கு அதை மேற்கொள்ளுகிற அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அந்த அபிஷேகம் மேலே இறங்குகிறது. நீ கட்டளையிடும் பொழுது, நீ எதிர்த்து ஜெபிக்கும் பொழுது தேவ தூதர்களை இறங்கி யுத்தம் பண்ணுவார்கள். உன் வாயை திறந்து அந்த ஆவிகளை எதிர்த்து நீ ஜெபிக்க ஆரம்பி. இப்பொழுது அந்த அபிஷேகம் மூலமாய் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. யுத்த அபிஷேகம் உன்னை நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரை துதித்து ஜெபிக்க ஆரம்பி. பொழுதே வாயை திறந்து ஆண்டவரை துதித்து ஜெபிக்க வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. டேவிட் ராஜ் என்கிற ஒரு வாலிப தம்பி உன் மேல அந்த அக்னி இறங்கி கொண்டு இருக்கிறது. டேவிட் ராஜ், ஆண்டவருடைய கரம் உன் மீது இறங்கினது. ஒரு கரம் உன்னை தொட்டதை நீ உணர்ந்தாய். உன் மேல ஒரு பலத்த கரம் அமர்ந்ததை நீ உணர்ந்தாய். அது தேவனுடைய கரம். உன்னை ஆவிக்குள்ளாக்கி அவர் அபிஷேகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். புதிய நாவுகள் உனக்கு கொடுக்கப்படுகிறது. உன் மூலமாக தேவன் செய்ய போகிற காரியம் பெரிய ஒரு யுத்தமும் ஜெயமுமாய் இருப்பதை நீ காணப்போகிறாய். அதற்காக உனக்கு ஒரு புதிய இருதயத்தை ஆண்டவர் தருகிறார். புதிதான ஆவியை உனக்குள் கட்டளையிடுகிறார். இப்பொழுது ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்து. நாகராஜ் என்கிற பெயரை கர்த்தர் என் கண் முன்னால் நிறுத்துகிறார். நீ புறஜாதி மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மகன். ஆண்டவரே, எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரும். என்னை இத்தனை காலம் வஞ்சித்து கொண்டிருந்த ஆவிகள், என்னை ஏமாற்றி கொண்டிருந்த ஆவிகள், என் ஜனத்தை ஏமாற்றுகிற ஆவிகளை நான் மேற்கொள்ளணும். அந்த கிரியைகளை நான் அழித்து உம்முடைய ராஜ்யத்தை கட்ட எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறதுனால உங்க மேல அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அக்னியாக அது இறங்குகிறது. உங்கள் நாவில் அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. யுத்த அபிஷேகத்தின் வல்லமை நிரப்புகிறது. நீங்க எழுந்து ஜெயிப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். அதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, அந்தோணி ஆண்டவருடைய கரமுகளை தொடுகிறேன்னு. படிப்பறிவில்லை எனக்கு படிப்பு தெரியாது. வேதவசனத்தை ரொம்ப வாசித்தெல்லாம் நான் அறிந்து கொள்ள முடியாது. நான்
கூட்டி கூட்டி வாசித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிந்ததெல்லாம் சில வேத வசனங்கள் தான். ஆனால் என் ஜனங்கள் அடிமதனத்தில் இருக்கிறாங்க. விடுதலை பெறணும்னு நீ தாகத்தோடு ஜெபிக்கிற மகன், உன் மீது அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. இனிமேல் ஒரு நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஞானமுள்ள வார்த்தைகளும் அதிகாரமுள்ள வார்த்தைகளுமாய் வெளிப்படும். நீ கட்டளையிட பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும். நீ ஜெபிக்கிற பகுதிகளிலே தேவனுடைய வெளிச்சம் உதிக்கும். இருளின் ஆதிக்கங்கள் அழிக்கப்படும் என்று கர்த்தர் உனக்கு அந்த வாக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை தந்து விட்டார். இந்த அபிஷேகம் உன்னை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி பொழுது வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிற அன்பிற்காக நன்றி. கேத்தரின் உங்கள் மேல் அந்த அபிஷேகம் இறங்குகிறது. நீங்கள் ஒரு தாயார், நீங்கள் ஒரு குழுவாக ஜெபிக்கிறீர்கள். உங்களுக்குள்ள ஒரு ஆத்தும பாரமும் பிசாசை குறித்த ஒரு கோபமும் உங்களுக்குள்ளே உண்டு. அதை நான் மேற்கொள்ளணும், அந்த கிரியைகள் அழிக்கப்படணும்னு வாஞ்சியோடு ஜெபிக்கிறதுனால் அந்த அபிஷேகம் உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. இப்பொழுது இந்த அபிஷேகம் நிரப்புகிறது. நீங்கள் ஒரு குழுவாக ஜெபிக்கிறவர்கள். இப்பொழுது அக்னி உங்களை நிரப்புகிறது. நீங்கள் எழுந்து புறப்பட்டு எந்தெந்த இடங்களுக்குள்ள எல்லைகளுக்குள்ளே நடந்து சென்று ஜெபிப்பீர்களோ அங்கெல்லாம் சத்துருவின் கிரியை அழிக்கப்படும். அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எழுந்து புறப்படுங்க. ஆண்டவர் அனுப்புகிற இடங்களுக்குள்ள சுற்றி நடந்து ஜெபியுங்கள். சத்துருடைய சகல கிரியைகளை அழித்து போட்டு ஜெயிப்பீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உமக்கு நன்றி. கர்த்தர் அப்படியே செய்கிற அன்பிற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. செந்தில் குமார் உன்மேல் அந்த அக்னி இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரை என்னையே நிரப்புங்க. எங்க பகுதியில் இருக்கிற பிசாசின் வல்லமைகளை நான் அழித்து நிர்மூலமாக்கணும். உம்முடைய ராஜ்யம் எங்க பகுதியில் வரணும்னு வைராக்கியமாய் ஜெபிக்கிற செந்தில் குமார். செந்தில் என்று சிலர் அழைக்கிறாங்க. உங்க வீட்டில் குமார் என்று அழைக்கிறாங்க. உங்க மேல அந்த அக்னி இறங்கி கொண்டு இருக்கிறாரு. நிரப்பப்படுகிறீர்கள். உங்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட போகிறது. பிசாசின் கிரியைகளை அழிக்கிற இந்த அபிஷேகம் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி என்று ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. பால்சன் என்கிற ஒரு வாலிப தம்பி, நீ வெளிநாட்டில் இருந்து கொண்டே ஜெபம் பண்ணுகிறாய். இந்தியாவுக்கு வெளியில் இருந்து கொண்டே ஜெபிக்கிறாய். பால்சன், PAULSON உன்னுடைய பெயர். ஆண்டவருடைய வல்லம் உன் மேல இறங்குகிறது. நீ இருக்கிற தேசத்தை குறித்த ஒரு பாரமும் ஒரு தரிசனமும் உனக்குள்ளே கொடுக்கப்பட்டபடியால் இந்த தேசத்தில் சத்துருடைய கிரியை அழிக்கப்பட வேண்டும் என்ற வைராக்கியம் கொண்டிருக்கிறாய். உன் மேல் அந்த அக்னி இறங்குகிறது. உன் மூலமாக ஒரு பெரிய காரியத்தை தேவன் அந்த தேசத்தில் செய்ய போகிறார். சத்துருடைய கிரியை அழிக்கப்படவும் தேவனுடைய ராஜ்யம் பரவி செல்லவும் உன்னை பயன்படுத்த கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. வாய் திறந்த ஆண்டவரை துதி பொழுது எல்லா வலதுகரம் உயர்த்துங்க. ஆண்டவரை என்னை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. சிறு பிள்ளைகள் வாய் திறந்து துதிங்க. வாலிபர்கள் துதிங்க. இளம் பிள்ளைகள் துதிங்க. பெரியவர்கள் வாய் திறந்து என்னை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னை அபிஷேகிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், யுத்த அபிஷேகத்தினால் நிரப்பி என் யுத்தத்துக்காய் பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை நிரப்புங்க. இன்னொரு முறை நிரப்புங்க. அளவில்லாமல் நிரப்புங்க. ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்பி வழியட்டும். ஒவ்வொரு எல்லைகளுக்குள்ளும் அக்னியின் வல்லமை பலமாக இறங்கட்டும். ஆண்டவரே கர்த்தர் அப்படி செய்கிறீர். அல்லேலூயா. எழும்பு தபோராளே, எழும்பு, உன் வல்லமை தரித்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாலிப மகளே எழும்பு, தபோராளே எழும்பு, உன் வல்லமை தரித்து கொள். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய யுத்தத்தை செய்து ஜெயம் கொடுக்க போகிறார். ஆவியானோர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே இந்த நாளுக்காக நன்றி. உம்முடைய அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த யுத்த அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம். திரள் கோட்ட மக்களை சேனையாக எழுப்பிவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். மனதாரமை துதிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிரப்பி இருக்கிறார். அநேகர் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், ஊழியர்கள், ஊழியக்காரிகளை நிரப்பி இருக்கிறார். பெற்றுக்கொண்டீங்க இந்த அக்னியை. இனி விடாதுங்க. தினம் அந்த ஆவில நிரம்பி ஜெபிங்க. சாத்தானுடைய தந்திரங்கள் உங்களுக்கு வெளியரங்கமாக்கப்படும். ஆண்டவர் அந்த கிரியைகளை காண்பிப்பார். நீங்கள் ஜெபிக்க வெற்றி உண்டாகும். இப்போ ஆண்டவரை துதிக்கலாம். தொடர்ந்து மறுபடியும் நீங்கள் காத்திருங்க. வருகிற நாட்களில் தொடர்ந்து தேவ மனிதர் இன்னும் பல ரகசியமான
நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய அபிஷேகத்தை குறித்து பேசுவாங்க. ஆண்டவரை துதிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், இந்த அனுபவத்தை உடனே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ நாங்கள் தேவனை துதிக்க, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க ஏதுவாக இருக்கும். இன்றைக்கி அபிஷேகம் பெற்றவங்க, புதிய அனுபவத்தை பெற்றவங்க, ஆண்டவரால் சந்திக்கப்பட்டவங்க, தரிசனம் கண்டவங்க எல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களோடு சேர்ந்து தேவனை துதிப்போம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஆமேன்.